Hi friends, welcome to Madhu Tips. இன்னைக்கு நம்ம சேனலில் மைசூர் சாண்டல் கோல்டு சோப் இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஓல்டு மைசூர் சாண்டலோட அடுத்த வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் சாண்டல் கோல்டு சோப். அண்ட் இது பார்த்தீங்கன்னா என்ரிச் வித் நேச்சுரல் மாய்ஸ்சரைசர்ஸ் அதுக்கப்புறம் கண்டிஷனர்ஸ் இதில் இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட பேக்கிங்கில் நமக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சாண்டல்வுட் அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஆயில் சோப் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு சோப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சோப்போட டிஎம்எஃப் வேல்யூ தான் பார்க்கணும். காமனாக ஒரு சோப் பார்த்தீங்கன்னா 70% மேலே இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா கிரேட் 1 சோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வயசில் பார்த்தீங்கன்னா மைசூர் சாண்டல் சோப்பில் பார்த்தீங்கன்னா 18% இருக்குது. டிஎம்எஃப் வேல்யூ வச்சு கன்சிடர் பண்ணால் இது ஒரு நல்ல குவாலிட்டி சோப் இது. அண்ட் இந்த சோப்போட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 125 கிராம் 75 rupees. அந்த மாதிரி நமக்கு வரும். மைசூர் சாண்டல் கோல்ட் சோப் நமக்கு ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா இப்படி நிறைய வெப்சைட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஆஃப்லைனில் சூப்பர் மார்க்கெட்ஸ்லுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ராடக்ட்டோட பேக்கிங் நமக்கு ஒரு கோல்டு அண்ட் ரெட் காம்போவில் வருது. ப்ராடக்ட்டில் கிளைம் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா மைசூர் சாண்டல் சோப் 100% நேச்சுரலான மைசூர் சாண்டல் ஆயிலில் பண்ணியிருக்காங்க. பாப்புலராக இதை லிக்விட் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சாண்டல் ஆயில் ரொம்பவே ஸ்கின் கேரோட ஸ்மூத்னிங்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு எலிமெண்ட் ஆகவும் அண்ட் இந்த ப்ராடக்ட்டில் நிறைய மாய்ஸ்சரைசர்ஸ் கண்டிஷ்னர் எல்லாம் இருக்குது. நம்ம ஸ்கின்னை நரிஷ் பண்ணும் அண்ட் நம்ம ஸ்கின்னில் இருக்க விரிங்கிள்ஸ் அதுக்கப்புறம் பிளெமிஷ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நமக்கு ஒரு ரேடியன்ட் க்ளோ கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. அடுத்து ப்ராடக்ட்டோட இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட். என்ரிச் நேச்சுரல் சாண்டல் ஆயில் பேஸ்டு ஃப்ராக்ரன்ஸ், அதுக்கப்புறம் சோடியம், அக்வா, கிளிசரின், ஆல்மண்ட் ஆயில், அடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைட், டைட்டேனியம் டை ஆக்சைடு, எப்படி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. பேக்கிங் ஆஃப் த சோப் பார்த்தா ரொம்ப சிம்பிள். ஒரு எல்லோ வித் ஆரஞ்ச் கலர் காம்போவில் பேக்கிங் நமக்கு இருக்கும். அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் நமக்கு எல்லா நெசசரி இன்ஃபர்மேஷனுமே நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நேம் இருக்கனால பேக்கிங்கும் நமக்கு அப்படி தான் இருக்கும். அண்ட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ரேப்பில் நமக்கு சோப் இருக்கும் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்க்குள்ளே. அதுலேயுமே மைசூர் சாண்டல் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எழுதியிருக்கும். அண்ட் சோப் பார்த்திங்கன்னா ஒரு சிந்தட்டிக் ஷீட்டில் ப்ரிசர்வாக தான் நமக்கு இருக்கும். அண்ட் அந்த ஃப்ராக்ரன்ஸுமே கூட நம்ம சோப் ஓப்பன் பண்ணும் போதே நமக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சோப் ஓவல் ஷேப்டு ஒரு பார் அண்ட் சாண்டல்வுட் பேஸ்ட் கலரில் நமக்கு இருக்கும். ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாட்டிக்காக இருக்கும் அண்ட் ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். எக்ஸாக்டாக இந்த சாண்டில் ஸ்மெல் தான் நமக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே அதில் வரும். பட் நம்ம இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் செக் பண்ணாலே நமக்கு தெரியும் இது உண்மையான சாண்டல்வுட் ஆயிலோட ஸ்மெல் கிடையாது. இதில் சாண்டல்வுட் ஆயிலோட பர்ஃப்யூம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நமக்கு வருது. இந்த சோப் யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ் அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப அரோமேட்டிக்காக நமக்கு இருக்கும். அண்ட் அது நம்ம பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ராக்ரன்ஸ் நமக்கு டிஸப்பியர் ஆகிடும். அது நமக்கு ரொம்ப நேரம்லாம் இருக்காது. இந்த சோப்போட லேதர் நமக்கு பார்த்திங்கன்னா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். பட் ரொம்ப நமக்கு லேதர் வர அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் சூப்பராக கிளென்ஸ் பண்ணும். ஒரு சோப் என்ன பண்ணுமோ அதை சூப்பராக பண்ணும். அண்ட் அடுத்து மெயினான இந்த இதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா இந்த சோப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் நம்ம ஸ்கின்னில் இருக்கும். ஒரு ஸ்மூத்னிங் எஃபெக்ட்மே இருக்கும். இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேஸில் ஹீட் ப்ரிக்லி மாதிரி வரும். ஒரு மாதிரி கட்டி கட்டியாக பொறியாக வரும். இது எல்லாத்துக்குமே அதே மாதிரி சம்மரில் பார்த்திங்கன்னா ரேஷஸ் மாதிரி வரும். இது எல்லாத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு கூலிங் அண்ட் ஒரு ஸ்மூத்னிங் எஃபெக்ட் நமக்கு இருக்கும். இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சம்மர் டைமில் ஸ்வெட்னால் இல்லை ஹீட்னால் சரியாக தூக்கம் வராது. அப்படி இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஃபேஸ் இந்த சோப்பில் வாஷ் பண்ணிவிட்டு போய் தூங்கினீங்கன்னா நல்ல ஒரு கூலிங்கான ஒரு எஃபெக்ட் நமக்கு இருக்கும். மெயினாக சம்மரில் இந்த சோப் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா சம்மரில் நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேன் ஆகும். டேனில் பார்த்திங்கன்னா இந்த சோப் ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த சோப் யூஸ் பண்ண கொஞ்ச நாளே நம்ம விசிபிள் ரிசல்ட் பார்க்க முடியும். டேன் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணும். இந்த சோப் ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்குது அவங்களுக்குமே நல்லாயிருக்கும். ஆயில்னஸ் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி ஆக்னே வரதையுமே கண்ட்ரோல் பண்ணும். காமனாக எஸ்பெஷலி சம்மர் டைம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நமக்கு எக்ஸஸாக ஸ்வெட் ஆகுறது, ஆயிலி ஸ்கின், அதுக்கப்புறம் டேனிங், சன்பர்ன், ஆக்னே, இந்த ப்ரிக்லி ஈட்ஸ், அதுக்கப்புறம் ரேஷஸ், இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆக்னேலுமே நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸிஸ்டிங் ஆக்னே கம்ப்ளீட்டாக ட்ரை அவுட் ஆகுது. அது ஏன்னா அந்த சாண்டலில் இருக்க ஒரு ஆன்டிசெப்டிக் ஆக்ஷன்னால மேபி இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஆக்னே வரதுலேருந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ட்டும் பண்ணுது. ஸ்கின்னில் ஆயில்னஸ் இருக்கும் இல்லையா அதை நமக்கு நல்லாவே ரெடியூஸ் பண்ணுது. இந்த ப்ராடக்ட்டோட ஓவரால் ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஆல் இன் ஆல் பார்த்திங்கன்னா சம்மர் டைமுக்கு ரொம்ப ஒரு நல்ல சோப் அண்ட் மற்ற சாண்டல்வுட் சோப்போட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு நல்ல சோப் சொல்லலாம். ஆல்தோ பார்த்திங்கன்னா இதில் ரியலான சாண்டல்வுட் நமக்கு ஆட் பண்ணலனாலும் அண்ட் இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் மோஸ்ட்லி சூட் ஆகும். எஸ்பெஷலி ஃபார் எல்லா ஏஜ் குரூப்ஸுமே யூஸ் பண்ணலாம்.
அண்ட் இதோட வந்து எஃபெக்ட்ஸ் இல்லை நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் சென்சேஷன் ஃப்ராக்ரன்ஸ் ஸோ இது எல்லாமே உண்மையாக சொன்னால் நமக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து லாங் லாஸ்ட் எல்லாம் ஆகாது. ஆன் ரெகுலர் பேசிஸ் சோப் எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறோமோ ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் வீடியோஸ்க்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.